ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு தியா குட்டி பாப்பா சேனல். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ஹெல்தி அண்ட் ஸ்வீட்டான ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். பால், அரிசி, தேங்காய் இதை வச்சு ரொம்பவும் குயிக் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளரில் அரிசி எடுத்து அதை 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரேஷன் புழுங்கற அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு வடச்சட்டியில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு மாவெல்லாம் ஒன்று திரண்டு வந்தோடனே சட்டி எடுத்து கீழே வச்சுருங்க. இப்போது 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை தனியாக காய வச்சுக்கோங்க. இது காயிற நேரத்தில் நம்ம அங்கே திரட்டி வச்சுருந்தது சூடு ஆறி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ பால் காஞ்சிருக்கும். நம்ம திரட்டி வச்ச உருண்டையெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டு காய வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 2 ஏலக்காயை தட்டி அது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொழுக்கட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓரளவு கொழுக்கட்டை வெந்ததும் அதில் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிண்டி விட்டு கொழுக்கட்டை நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை genreviews.online. நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதில் போய் ரிவ்யூ பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறலாம். இப்போ பால் நல்லா காஞ்சி கொழுக்கட்டையெல்லாம் வெந்திருக்கும். நம்ம வெந்திருக்கான்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். கொழுக்கட்டை நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதுக்கு நெய்யில் நட்ஸ் எல்லாம் தயாரித்து கொட்டிக்கிறலாம். இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம், சேவ் பண்ணிடலாம். வீட்டில் குழந்தைங்க சாப்பிடாமல் இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு கொடுங்க. மேலும் இது போல் நிறைய வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.